ஹல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நோட்டு படிங்க. சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படின்னா எதுக்கு அந்த மாதிரி சொன்னார்? யாருக்கு சொன்னது? யாருக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் என்று? கர்த்தராகிய ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தை. ஏன் தாவீதுக்கு சொன்னார்னா, அவரோட 2 மனைவிகளையும் மற்ற கூட எல்லாரோட குமாரத்தை எல்லா பொருட்களையும் அமெரிக்கா சீக்கிலாக்கி கொழுத்து விட்டு எல்லாவற்றையும் சிறைப்பத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். ஆமீன். தாவீதத்துல இப்போ எந்த பொருளுமே இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை. அந்த நேரத்துலதான் தாவீதை கர்த்தரை கேட்டான். கர்த்தர் சொல்கிறார், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமா. அப்போ வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்ளையடிக்கப்பட்டதான பொருட்கள் எல்லாவற்றையும் 2 பேர் திருப்பி கொண்டு வந்தார்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த 2 நபர்களை மட்டும் பார்க்கலாம். யார் திருப்பி கொண்டு வந்தார்கள்? யாரெல்லாம் போய் அந்த பொருட்களை திருப்பி கொண்டு வந்தார்கள்? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் 11வது வசனம். அது மட்டும் இல்ல, 12வது வசனம் படிங்க. பாருங்க, ஆபிரகாமோட சகோதரோட குமாரனையும் லோத்தாங்க இருக்கிறதுனால அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளையும் அவனுடைய எல்லா பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். ஆமா, நம்மளோட வாழ்க்கையில இதே மாதிரிதான். நம்முடைய எல்லா பொருட்கள் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இன்னும் நம்ம கொண்டு போய் விட்ட காரணத்தினால நம்ம அழுது புலம்பி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிற அந்த நாட்கள்ல நீ அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். பதினாறு. பாத்தீங்களா? ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. தன்னிடத்தில் இருந்திருக்கிற எல்லா பொருளுக்கும் ஆசீர்வாதம் எல்லாம் பிடித்து கொண்டப்பட்டவன் தெரிந்த பிறகு ஆபிரகாம் அவன் எல்லாவற்றையும் ஒன்றாக எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஆமென். 2வது யார் அந்த மாதிரி திருப்பி கொண்டு வந்தார்? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அவருடைய 1-2வது வசனம். பாருங்க, இங்க அப்படிதான் சிக்லாக்கு எல்லாம் கொளுத்தி விட்டு ஸ்ரீ சின்னவங்க பெரியவங்க, சின்ன குழந்தை பெரிய குழந்தை எல்லாவற்றையும் தனக்குள்ள இருக்கிற பொருட்களை எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். 30ஆம் அதிகாரம் அவருடைய 16வது வசனம். 16.
18. 19. பாருங்க, எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். முதலாவது ஆபிரகாம் பார்த்தோம், லோத்து மனைவி இப்படி எல்லாவற்றையும் ஆபிரகாம் என்ன திருப்பி கொண்டு வந்தான். இங்க தாவீது பார்க்கிறோம், தன் 2 மனைவிகளையும் குமாரத்தை எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவிடாம எல்லாவற்றையும் அவனும் திருப்பி கொண்டு வந்தான். ஒரு பொருள் மிஸ் பண்ணல. என்ன கொண்டு வந்தாங்களோ அதையும் என்னன்னா எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த 2 நபர்களையும் பார்த்தோம். ஆமீன். இந்த 2 பேரு எல்லாவற்றையும் சகலவற்றையும் நம்ம திருப்பி கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இழந்திருக்கலாம். நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம். அமெரிக்கன் போல சாத்தான் நம்மள இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுமதிமா திருடி கொண்டு போயிருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேடி கொண்டு போயிருக்கலாம். நம்முடைய கையின் பிரயாசத்தை அவன் திருடி கொண்டு போயிருக்கலாம். நம்முடைய சரீரத்திற்கிற ஆரோக்கியம், சுகம் எல்லாவற்றையும் அவன் திருடி கொண்டு பிடித்து கொண்டு போயிருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆமீன், ஆமீன். வாழ்க்கையில நம்மளோட பிரயாணத்தில் எதெல்லாம் நம்மை விட்டு திருடி கொண்டு போகணும் சாத்தான் எல்லாவற்றையும் இந்த நாளை கர்த்தர் சொல்கிறார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அது சிறுசோ பெருசோ ஏதாவது சரிங்க. அப்பொழுதுதான் சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். அதே போல நாமளும் சாத்தான் நம்மள்ட்ட இருந்து எடுத்து போனா எல்லாவற்றையும் சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டான். சமாதானம் இருக்கிறோமா, சந்தோஷம் இருக்கிறோமா? இல்லையே. காரணம் என்ன? அவன் நம்மிடத்திலிருந்து அவன் திருப்பி கொண்டு ஓடிவிட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமீன். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, சுகத்துல, பலத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறார். அல்லேலூயா. ஆமீன். அப்ப பாருங்க, அந்த 2 பேரும் எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் திருப்பி கொள்ள போகிறார். அல்லேலூயா. ஆமா. ஒன்றும் குறைவிடாமல் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அதை நீ பிடித்து சாத்தான் இருக்கிற கையில் இருக்கிற நீ அதை நீ பிடித்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய சரீரத்துல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, பிள்ளையுடைய எதிர்காலத்தை, உன் கையின் பிரயாசத்தை நீ திருப்பி கொள்வாய் என்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வேலையோட வந்திருக்கலாம், நான் முன்னும் அப்படி இருந்தேன், இப்ப என்னிடத்துல இல்ல. என் பிள்ளைகள் வாக்கியம் முதல் இருந்துச்சு, இப்ப இல்ல. என் கையின் பிரயாசம் நல்லா ஓகோன்னு இருந்துச்சு, இப்ப கையின் பிரயாசம் வேலை இல்லை என்று ஒரு கலங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்ல, அது எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. ஆமீன். அவன் அதை பிடித்து திருப்பி கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் நாமளும் அதை திருப்பி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் என்று சொன்னாரு. அப்போ நாம அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 பேரும் எப்படி அதை திருப்பிக் கொண்டார்கள்? ஆமீன். ஆபிரகாம் தன் லோத்து எல்லாவற்றையும் சகல பொருளையும் திருப்பி கொண்டு வந்தது போல தாவீதும் தன் 2 மனைவிகளையும், பிள்ளைகளையும், குமாரத்தையும், பொருட்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தது போல அவன் செய்தது போல நாமளும் செய்ய வேண்டும். அதுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது தாவீதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். போதும். பாருங்க, இந்த 2 பேருமே 2 காரியங்களை செய்கிறார்கள். ஒன்று, தாவீது சாயங்காலம் தொடங்கிய மறுநாள் சாயங்காலம் மட்டும் அவனை முறியடித்தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முறியடிச்சுட்டான், ஜெயிச்சுட்டான். 2வது ஆதியாகமத்துல பார்க்கிறோம், ஆபிரகாம் ரா காலத்திலே அவனுடன் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து. இந்த 2 பேருமே ராத்திரியில் யுத்தம் செய்தார்கள். ஆமீன். இந்த 2 பேருமே எப்ப யுத்தம் பண்ணாங்க? ராத்திரியில் யுத்தம் செய்தார்கள். அது ராத்திரியில் யுத்தம் செய்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா.
அப்படின்னா காரணம் என்ன? நம்மளுடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளுடைய எல்லா காலம் அவன் பிடித்து கொண்டு போயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காலத்துல நீங்க ஜெபத்துல யுத்தம் செய்யும் போது நீங்கள் அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. நடு ஜாமத்துல நீங்க ஜெபத்துல யுத்தம் செய்யும் போது கர்த்தர் அதை உங்களுடைய வல்லமையை அவனோட வல்லமையை முறித்து போட்டு உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறான். ஆமா, தாவீதை பாருங்க, சாயங்காலம் நைட்டு ஃபுல்லா என்ன பண்றான்? போர் செய்யறான், யுத்தம் பண்றான், முறியடிக்கிறான். அப்புறம் காலத்துல அவங்க மேல விழுந்து அவங்களே முறியடித்தான். ஏன் உங்களுக்கு இன்னும் இழந்து போனது நம்ம கைக்கு வராம இருக்குது? ஏன் நம்ம கையின் பழைய நம்ம கை திரும்பி வராம இருக்குது? முன் போல இருக்கிற வேலை செழிப்பு, ஏன் நம்மளுடைய சரீரத்துல சுக பலம் அவன் முன் போல நம்மள ஓட முடியல, பலவீனமா இருக்குது? ஏன்? என்ன காரணம்? நாம் யுத்தம் செய்யவில்லை. தானே, நம்ம யுத்தம் செய்யவில்லை. ஜெபத்திலே நம்ம யுத்தம் செய்ய வேண்டும். ஜெபத்திலே யுத்தம் செய்ய வேண்டும். நாம் காலத்தில் நம்ம ஜெபத்திலே யுத்தம் செய்யும் போது கர்த்தர் சாத்தானோட வல்லமையை முறியடிப்பார். அவனிடத்திலிருந்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பாருங்க, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்போ நம்ம காலத்துல ஜெபத்துல யுத்தம் செய்யும் போது வாக்கு கொடுத்திருக்கிற, நீ அதை பின்தொடர். உனக்கு இருந்து தூக்கிட்டு போன எல்லா காரியங்கள் இருந்து சாத்தானை நீ பின்தொடர வேண்டும். அதை நீ பிடித்து அதை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம நடு ஜாமத்துல நம்ம ஜெபத்துல யுத்தம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு வாக்கிய பண்ணுகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், அதை நீ பின்தொடரு. உன்னோட சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தையும் பலத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், நீ என்ன பண்ற? அதை பின்தொடரு. உன்னோட பலவீனத்தினால ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால முடியல, நீ சோர்ந்து போய் உட்கார்ந்தீங்கன்னா அதை நீ பிடித்து கொள்ள முடியாது. அங்க பாரு, தாவீது கர்த்தர் சொல்கிறார், அதை பின்தொடரு. தொடர்ந்து சாத்தாண்ட தொடர்ந்து போ. உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் தூக்கிட்டு போயிட்டானா தொடர்ந்து போ. பாக்கெட்ல பிக் பாக்கெட், நம்ம பாக்கெட்ல பர்ஸ் பிக் பாக்கெட் அடிச்சுட்டா யாருன்னு தெரியும்? ஓடி பிடிப்பும் பிடிக்க மாட்டோமா? ஓடி பிடிக்குமா? ஓடிட்டு இருக்கிறான் வேணுமோ, பிடிக்கிறோமா இல்லையோ, தொடர்ந்து ஓடுவோமா? ஓடி பிடிப்போம். ஆனா சாத்தான் நம்ம இடத்துல நம்மளோட ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு போய்கிறான். நம்மளோட சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் எடுத்துக்கொண்டு போய்கிறான். ஏன் பின்தொடரவில்லை? கர்த்தர் சொல்கிறார் தாவீதுக்கு, அவைகளை பின்தொடர், அதை நீ பிடித்து. அப்போ நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சுக பலன் ஆரோக்கியத்தை அவன் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறான். அவனை பின்தொடராமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஹாஸ்பிட்டலு மாத்திர அங்கேயும் சுத்திட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு அவனை பின்தொடர வேண்டும். எப்ப பின்தொடர வேண்டும்? நடு ஜாமத்துல ஜெபத்துல அவனை பின்தொடரும் போது அவனோட வல்லமையை முறிக்கப்படும். அவனை பிடித்து வல்லமை முறிக்கும் போது அவனிடத்துல ஒன்றுமில்ல. அப்போது நாம் அவனை பிடித்து நம்முடைய சுகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, இழந்து போன எல்லா காரியங்களும் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஆசீர்வாதத்தை அவன் கையில வச்சிருக்கிறான், அதையும் திருப்பி கொள்ளலாம். நம்ம கையின் பிரயாசத்தை அழிச்சிட்டு இருக்கிறான், அதையும் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கை எதிர்காலத்தை அவன் மடங்கி போட்டிருக்கிறான், எது பிரகாசி கூடாதபடி அதையும் நாம் என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் திருடி வச்சிருக்கிறான், தேவனுடைய சமூகத்துக்கு போகக்கூடாதபடி நேரங்கள்லாம் திருடி வச்சிருக்கிறான், அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன? நாம் நடுஜாமத்துல ஜெபத்துல யுத்தம் செய்யும் போது இவையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அத கர்த்தர் சொல்ல, நீ அதை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆமா, ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டான். இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன வேணா நம்ம இருந்து என்ன வேணா பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாம் அவனை பின்தொடர்ந்து ஜெபத்தில் யுத்தம் செய்து அவனை இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ அதை பின்தொடர், அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லையா? அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம அப்ப என்ன பண்ணணும்? இரவு நேர ஜெபத்துல தான் யுத்தம் செய்ய வேண்டும். அல்லையா?
நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம், ஏனோதானமா நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். அப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணாம ஜெபத்துல யுத்தம் பண்ண வேண்டும், அது கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஜெபத்துல நம்ம யுத்தம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா வாய் இருக்கிட்டு மற்றவன்கிட்ட போய் அந்த சட்டையை பிடிச்சிட்டு கை பிடிச்சி சட்டை அந்த சண்டையெல்லாம் போட்டு யுத்தம் பண்ணக்கூடாது. ஜெபத்துல யுத்தம் பண்ண வேண்டும். நம்ம இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போனோம், அவனிடத்துல யுத்தம் பண்ண வேண்டும். அவனை நம்ம ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் ஜெயிச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஜெயிச்சிருக்கிறார். இயேசு என்ன பண்ணாருங்க? அதுல நம்மளை அவன் பிடித்து கொண்டு போயிட்டான். கல்வாரி சிலுவிலே அவனை கர்த்தர் தோக்கடித்தார், ஜெயித்தார், மீட்டு கொண்டார் நம்மளை. அப்ப யுத்தம் பண்ணாம எதையுமே நாம பெற்றுக்கொள்ள முடியாது. யுத்தம் பண்ணாம எதையும் நம்ம திருப்பிக் கொள்ள முடியாது. நம்முடைய ஆத்மாக்கள், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி நம்மளுடைய ஜீவனை அவனோட பக்கத்துல எடுத்துக்கொண்டு போகும்போது கர்த்தர் அவன் யுத்தத்துல அவனை ஜெயித்து அவன் தலையை நசுக்கி நம்மளை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். நீங்க ஜெபத்தை யுத்தம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அவர் யுத்தம் பண்ண விடுங்க, கர்த்தரை யுத்தம் பண்ண விடுங்க. நம்மளே என்ன எல்லாம் பண்ணுவோம், செய்ய முடியாது. நம்ம பலவீனமான பாண்டங்கள் நம்மளால முடியாது, நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் நீங்கள் ஜெபத்துல நீங்கள் யுத்தம் செய்யும் போது கர்த்தர் உங்களோடு இருந்து யுத்தம் பண்ணும் போது சாத்தானோட வல்லமையை மேற்கொள்ள அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தரோட வார்த்தை, நடு ஜாமத்துல நீ ஜெபம் பண்ணு. என்ன வார்த்தைங்க? நடு ஜாமத்துல ஜெபம் பண்ணு. அதனால என்ன கிடைக்கும்? நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ள சொல்ற. அதுக்கு என்ன பண்ணோம்னா நடு ஜாமத்துல ஜெபம் பண்ணு. அப்படி பண்ணா நீ இழந்து போன எல்லா காரியங்களையும் சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். சந்தோஷம் காணா போச்சா? சரித்த சுகம் காணா போச்சா? பலன் காணா போச்சா? நல்லா ஓடுவேன், விளையாடுவேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் ஓடுவேன், கர்த்தருக்காக வேலை செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். இப்ப என்னால முடியல. ஏன்? அந்த பலத்தையும் அவன் எடுத்துக்கொண்டான். நீ கர்த்தருக்காக நீ எதையும் செய்யக்கூடாது என்று உன்னோட பலத்தையும் அவன் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். அவன் நீங்கள் பின்தொடருங்கள், திரும்ப கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுதக்கூடிய பலன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக நீங்கள் திரும்ப ஓடுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளையுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அவனோட வாழ்க்கை எதிர்காலம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதா? அதை எடுத்துக்கொண்டு போய் எப்பவுமே இப்படியே எப்படி இருக்கிறான், சோர்ந்து போயிருக்கிறானா? அவனை பின்தொடருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதோ நீ சகலவற்றை நீ திருப்பிக் கொள்வாய். காரணம், நீ அதை பிடிக்கும் போது, ஆமா, நடு ஜாமத்தில் நீ ஜெபிக்கும் போது, யுத்தம் செய்யும் போது நீ சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. எல்லாம் இழந்து நிற்கணும்.